ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அண்ணா சொல்லு ஜிவி. என்ன காலையில லேப்டாப் எடுத்துட்டியா? மெயில் பார்த்துட்டு இருக்கேன் ஜிவி. ஹாஸ்பிடலுக்கு போகலையா? போகணும் ஜிவி. ஜிவி என்ன இது புது கெட்டப்பா இருக்க? நல்லா இருக்குல? ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியல, ஏன்னா நான் தான் இப்ப பெரிய குக்கர் ஆயிட்டனே. இது எப்போ? 1 வீக்கா? அப்படியா? அப்போ தினமும் பாப்பா சமையல் தானா? ஆமாண்ணே, இப்ப கூட பாரு, உனக்காக என் கையால செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத மட்டும் நீ சாப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. என்ன ஹாஸ்பிடலே நாரிடுமோ? இல்லண்ணே, பசியே இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். வயிறு அப்படியே திம்முன்னு கிடக்கும். வயிறு திம்முன்னு கிடக்குமா? ஏண்டாமா கொஞ்சம் தாறு உருண்டை ஆட் பண்ணிருக்கியோ? போடா, உனக்காக நான் எவ்வளவு ஆசையா மார்னிங்கே இருந்து குக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற? ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரிச்சு ஓடிடும்னா? ஆமா, போட எருமை மாடு. ஹெல்ப். கண்ணாலே மையா மையா கில்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா நீலயாமயா காதலால் சுக்கி பையா இழுக்குதே கண்கள் கையா இனிக்குமே உந்தன் கொய்யா இதழின் ஓரம் வேர்வையா கண்ணாலே மையா மையா. போதும் போதும், ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ, பார்த்ததெல்லாம் போதும், நானும் இங்க தான் இருக்கேன். அண்ணா சொல்லுமா. என்ன சொல்ல? ரொம்ப சைட் அடிக்காதண்ணா. சே இல்லம்மா ஜிவி, சைட்டு நானு, அதுவும் எங்க சான்ஸே இல்ல. ஆமா ஜிவி, சைட் அடிக்க இங்க யாரு இருக்கா? யோ, என்ன சொன்ன? ஜிவி, உனக்கு யாரா பேசுற மாதிரி சத்தம் கேக்குது? எது? யோ, பேசுற மாதிரி சத்தம் இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன சொன்ன? நீங்க போனீங்க? ஓ, நான் வந்தத சார் பார்க்கல. எது? அப்புறம் எதுக்கு என் முழுங்கல் மாதிரி பாத்தியா? நான் முழுங்குற மாதிரி தான் பார்த்தேன், ஆனா உங்களை பார்க்கலையே. ஓ, அப்புறம் என்ன? ஏ ஷேடோ பாத்தீங்களா? அப்போ இப்படிக்கா ஒரு அண்டங்காக்கா மிதந்து போனது, அதான் நான் பார்த்தேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. ஃபுல் கிரீனா இருக்கவே நான் கூட திடீர்னு உங்க மரம் வந்துட்டோன்னு நினைச்சேன். ஆனா அண்ணா, இப்படி ஓபனா சொல்லிக்க கூடாது. அண்ணி மனசு என்ன பாடுபடும்? ஜிவி. ஓ, அப்ப என்னதான் அண்டங்கக்கன்னு சொன்னியோ? இல்லங்க. தெரியா, நீ என்னதான் சொல்லிருப்பனே? நான் உங்களை அப்படி சொன்னா அண்டங்காக்கா கோவப்படுமே. என்ன தவள வாயா, இருமையா உனக்கு இருக்கு? இன்னும் அண்டங்கக்கவா? அண்ணா, இந்த டேஸ்ட் பாரு எப்படி இருக்குது. இத டேஸ்ட் பாரு. அண்ணா, நான் எடுத்துறது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாரு. ஹல்க், நான் எடுத்துறது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கணும். அது எப்படி? நான் எடுத்துறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ணா, அதெல்லாம் சொல்லாது. ஹல்க், நான் எடுத்துறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ணா. ஜிவி, இந்த விஷ பரிச்சை வேணுமாமா? ஆமா வேணும். இரு, நானே உனக்கு ஊட்டி வரேன். நீ சாப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ. கன்ஃபார்ம் ஹாஸ்பிடலுக்கு போவேன், போய் தான் ஆகணும். ஆனா ரிட்டர்ன் திரும்பி வரும்னாலும் தெரியலையே. அண்ணா
நான் குக் பண்ணதை சாப்பிடு ஃபுல் டேவும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குமா? அண்ணா இத சாப்பிடு. ஹல்க் நீ இத சாப்பிடு. அண்ணா ஹல்க். அண்ணி என்ன நீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தேன். நீ ஃபர்ஸ்ட் எடுத்து வந்த என்ன? எனக்கு தெரியாது. ஹல்க் நீ இத தான் சாப்பிடணும். அண்ணா நீ இத தான் சாப்பிடணும். அடியே நிறுத்துங்க நிறுத்துங்க, எனக்கு பசியே இல்ல. பசி வந்தது சொல்றேன், போறீங்களா? அண்ணா நீ என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஹல்க் நீ என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அண்ணா நீ மட்டும் என்கிட்ட சொல்லல. ஹல்க் நீ மட்டும் என்கிட்ட சொல்லல. அப்புறம் இங்க பாருண்ணா, உன் தங்கச்சி உனக்காக சமைச்சிருக்க. நீ நான் சமைச்சதா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். பாரு ஹல்க், உன் பொண்டாட்டி உனக்காக சமைச்சிருக்கேன். நான் சமைச்சதா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நீ இங்க பாருங்க, ஏன் அண்ணன் நான் சமைச்சதா சாப்பிடுவான். நீங்க எத்தனை வந்தத அப்படியே ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுங்க. இது நல்ல கதையா இருக்கே. என் புருஷன் நான் சமைச்சதா சாப்பிடுவாரு, நீ கொண்டு வந்தத அப்படியே தூக்கிட்டு ஓடிடு. ஓ அப்படியாண்ணா? அப்ப தங்கச்சி? ஏன் அண்ணனுக்கு தங்கச்சினா உயிர். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. போதுமா? ஐயோ ஜீவி, அதெல்லாம் பழைய கதைமா. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. என் மன்னவருக்கு என்னதான் பிடிக்கும். சோ அண்ணா நீ சொல்லு, தங்கச்சி தானே ஃபர்ஸ்ட்? யோ ஹல்க், வைஃப் தானே ஃபர்ஸ்ட்? இல்ல தங்கச்சி. அது எப்படி? பொண்டாட்டி தான். தங்கச்சி பொண்டாட்டி. நோ தங்கச்சி. ஹல்க் பொண்டாட்டி. ஐயோ இப்ப என்ன சாப்பிடணும், கொடுங்க. பாருங்க நீ பாருங்க, இப்ப தெரியுதா? எங்க அண்ணன் என்கிட்ட தான் கேக்குறான். ஏன் அண்ணன்ல அப்ப பொண்டாட்டி? அம்மா தாயே கொடுங்கம்மா. பாருமா ஜீவி, ஏன் புருஷன்ல? அண்ணா என் தங்க தான் எனக்கு எல்லாம். என் தங்க தான் என் உயிர். என் தங்க தான் தேவதைன்னு சொல்லுவியே, அதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க அசோக், பொய்யா? ஆஹா இது நல்லா இருக்கே. நீ தேவதைனா அப்ப என்ன நான் தேவங்க? யோ என்கிட்ட என்ன சொன்ன? நீ தான் தேவதைன்னு சொன்ன. அப்ப நான் அதெல்லாம் பொய்யா? இல்ல எனக்கு புரியல, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா எனக்கு தெரியாது. இதுக்கு ஒரு முடிவு நீ சொல்லி ஆகணும். தங்கச்சியா பொண்டாட்டியா? ஆமையா, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். சொல்லு, தங்கச்சியா பொண்டாட்டியா? நீங்க ரெண்டு பேருமே தேவதைங்க தான். போதுமா? அதெல்லாம் தெரியாது. யாருன்னா ஒரு ஆள் தான் தேவதையா இருக்க முடியும். அது நானே தான் இருப்பேன். ஆஹா அப்ப என்ன? எங்க முந்திரா பார்த்தா தேவதை போல இல்லையா? அண்ணி என்ன? நானும் நாத்தனார் குடும்பம் பண்ண வேணாம் பாவம் நினைச்சா நீங்க என்னன்னா என் அண்ணனை அலேக்காவை தூக்கிட்டு போறான்னு பாக்குறீங்களோ? ஆமாண்டி தூக்கிட்டு போவ. கல்யாணம் முடிஞ்சப்பவே உங்க அண்ணனை எனக்கு தானே எழுதி கொடுத்துட்டீங்க. அதனால மனைவியாகிய எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. போதுமா? ஓ வந்த உடனே அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது. தங்கச்சி தான் முதல் உரிமை. போதுமா? இவ்வளவு தூரம் வந்துடுச்சுல, இனி நாத்தனார் குடும்பம்னா எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. பயங்கரமா இருக்கும். ஐயோ ரொம்ப பயந்துட்டமா? பயந்துட்டேன். இங்க பாருடி, அண்ணி கொடுமை என்னன்னு தெரியாதுல்ல. இனி காட்டுறேன் அண்ணி கொடுமை எப்படி இருக்குன்னு. நானும் காட்டுறேன் நாத்தனார் கொடுமை எப்படி இருக்குன்னு. அப்பவே அண்ணன் சொன்னா, நான் தான் கேட்கல. ஏன் ஜீவி, நாத்தனார் கொடுமை எல்லாம் நீ பண்ண மாட்டியான்னு. நானா பாவம் போனா போதுன்னு விட்டா நீங்க என்கிட்டயே வாழாட்டுறீங்களோ? அந்த வாழை ஒட்ட வெட்டுற. ஓ இந்த வேலை வேற நடக்குதா? யோ என்னையா இது? என்ன நீதான் சொல்லி கொடுக்கறியோ? என்ன கொடுமைப்படுத்த சொல்லி? மத்து வாயா, ரூமுக்கு வாயா, உன்னை ஜூஸ் புழிஞ்சிடறேன். நான் எதுவும் வா மவனே, உடம்பு ஃபுல்லா பூரி ஆக்கிற. ஜீவி. அண்ணா நீ சொன்ன மாதிரி தரமா நாத்தனார் கொடுமை பண்ணிடுவோம். ஜீவி. அந்த வாயா, என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறியோ? ரூமுக்கு வாடி, உனக்கு ரெடியா இருக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஜீவிமா போதும், இதுக்கு மேல தாங்காது. நல்லா பத்த வச்சுட்ட. இங்க ஃபயர் ஆன் ஆகிட்டு. அண்ணா நீ சும்மா இரு. அண்ணி இனி இந்த ஜீவி யாருன்னு பாப்பீங்க. நாத்தனார் கொடுமை ஆரம்பம். நீயும் இந்த இமையாவ யாருன்னு பார்க்கத்தானே போற. அண்ணி கொடுமை ஆரம்பம். சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டுட்டீங்களே. நாத்தனார் கொடுமைனா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காட்டுடி காட்டு. அண்ணினா சும்மாவா? அண்ணி கொடுமை
நான் காட்டுறேன். நாத்தனாரே, இனிதானே பார்க்க போறீங்க. நாத்தனார நார அப்படியே பிரிச்சு எடுத்துறேன். அண்ணி, உங்களை டம்மி ஆக்கல பாருங்க. நாத்து, என்கிட்ட மோதாத, நான் ரொம்ப மோசமானவ. ஐயோ டம்மி, உங்களுக்கு ஜீவி பத்தி தெரியாது. ஜீவி உங்களை விட ரொம்ப ரொம்ப மோசமானவ. ஜீவி கிட்டயே மோதிட்டீங்களே. ஜீவி உங்களை எப்படி டம்மியாக்கி தூக்கி தூர போறா மட்டும் பாருங்க. அடியே நாத்து, உன்னை காத்து மாதிரி பூனை ஊதி தள்ளல பாருடி. அதையும் பார்க்கலாமே, யாரு ஊதறா யாரு தூக்கி தூர போறானே. இந்த இமையாவ அண்ணியா தானே பாத்திருக்க, இனி சண்டைக்காரியா பாப்ப. உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த நாள. அதேதான் நீ இந்த ஜீவிய அன்பான நாத்தனாரா தானே பாத்திருப்பீங்க, இனி கொடுமைக்காரியா பாப்பீங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்காண்டி இந்த காத்தா இல்ல இந்த கெத்தானே. பாருங்க பாருங்க, நீங்க வெத்தாதான் போக பாருங்க. நாத்த நாறு. பேய்க்கும் சண்டை அத ஊரே அடியே இந்தாங்கடி, நிறுத்துங்க போதும். எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா தண்ணி வந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு இப்படி அடிச்சு மாஞ்சிக்கிறீங்க? ஆமையா, நல்லதா வந்தோம். எல்லாம் ஒன்னாலதான். எது என்னலையா? ஆமாடா, எல்லாம் ஒன்னாலதான். நீதான் சண்டைய கூட்டி விட்ட. நான் கூட்டி விட்டனா? ஆமையா, நல்லா இருந்த நாத்து அண்ணி உறவுல இப்படி கொளுத்தி போட்டு குளிர் காயிரே. ஆமா நீ, எல்லாம் இவனாலதான். பண்ணதா பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கானே. நீங்க வாங்க நீ, இவனுக்கு இதே வேலைதான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் நிடுங்கடி, இவளுங்களா வந்தாளுங்க, சண்டை போட்டாளுங்க, கடைசியில எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லிட்டு போவாளுங்களாம். என்ன இது? ஆமா, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு சண்டை போட்டீங்க, இப்ப எதுக்கு போறீங்க? சரியா? ஆமா, நாங்க என்ன சண்டை போட்டோம்? நாங்க இப்படி தாத்தா இல்லடி, நாங்க இப்படி தான் ஜாலி பேசிட்டு இருப்போம். ஓ, ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஆமா. எங்க அந்த உத்துக்கட்ட? கொஞ்ச நேரத்துக்கு மனுஷனை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு ஃபன் பண்ணாங்களாம். போங்கடி. அண்ணா அண்ணா, நீ என்ன டேஸ்டி பார்க்கலையே? ஆமா, பார்த்து சொல்லு, நாங்க போறோம். என்ன திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா? முடியாதுமா, தயவு செஞ்சு உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க. எனக்கு இப்ப பசியே எடுக்கல, இனி எடுக்கவும் செய்யாது. போதுமா? பசி எடுக்கல என்ன? ஒருவே டேஸ்ட் பார்க்கலாமே. ஆமா. அப்போ விட மாட்டீங்க என்ன? நீங்க தான் ஒத்துமையான நாத்தனார் அணியாச்சே, அதனால மாத்தி மாத்தி நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆட்டுக்கு வரல. அது எப்படி? எங்களுடைய டெஸ்டிங் ஏரியே நீதானே? எது? ஆமா, நான் குக்கிங் கிளாஸுக்கு போறேன் தெரியுமா? குக்கிங் கிளாஸுக்கு போறியா? ஆமா, அந்த டீச்சர் கிட்ட தெருமுக்குல சமைக்க தெரியாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்களே, அங்கதான். இப்பலாம் நிறைய குக் பண்ண கத்துக்க தெரியுமா? அதனால நீ டேஸ்ட் பாரு. ஜீவி, உனக்கு ஏமா இந்த விபரீத ஆசலாம்? நீதான் எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன, அதான். அதனால எல்லாரையும் க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் போறியோ? போனே, நான் என்னோட வருங்கால கணவருக்காக இதெல்லாம் கத்துக்கிறேன். அவளே வருங்கால கணவருக்காக கத்துக்கும் போது நான் வந்த கணவருக்காக கத்துக்கூடாது என்ன? நானும் தான் குக்கிங் கிளாஸுக்கு போறேன். ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரே குட்டையில விந்து என்ன சட்னியாக்க போறீங்க, அப்படித்தானே? சரி, இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? அம்மா, ஐயோ அம்மா பாவம். ஆமா, அத்திக்கு நாங்க எது கொடுக்க மாட்டோமே. ஏன்னா எங்களோட டெஸ்டிங் ஏரியே நீ மட்டும்தான். நீ தான் ஸ்ட்ராங்கான பாடி இல்ல, அதான். ஓ, நல்லதுமா, நல்லது. நாத்தனாரும் அண்ணி சேர்ந்து என் கதையை க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க, நல்ல விஷயம்தான். சரி, இவ்வளவு ஆர்வமா கொண்டு வந்திருக்கீங்களே, அப்படி என்ன குக் பண்ணிருக்கீங்க? என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? ஆமா, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான குக் பண்ணோம். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணீங்களா? அப்ப ரெண்டும் ஒரே டிஷ்ஷா? ஆமா. ஆரே லூசுங்களே, அப்படி எதுக்குடி ரெண்டு பேரும் நான் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், நான் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒண்ணா இருந்திருக்கலாம், ஆனா இது தனித்தனி கையில தானே இருக்கு.
அடியே தூக்கிட்டு ஓடிடுங்க, இல்ல எதை கொண்டு அடிப்புன்னு தெரியாது, போங்கடி. அப்போ டேஸ்டிங் ஆமாண்ணே, உனக்காக பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தனா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். இல்ல நீ? ஜீவிமா, இதுவரை அண்ணன் நடிச்சிருக்கேன். ஆஹா இல்லையடா. ஆனா இப்ப செமத்தியா வாங்க போற. இதை தூக்கிட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. போன உனக்காக 3 மணிக்கு எழுந்து குக் பண்ண. ஆனா நீ ஜீவி, நீ ஃபீல் பண்ணாத. உங்க அண்ணன் எப்போ இப்படிதான். அது சரி, சும்மாவா சொன்னாங்க? 2 பொண்ணுங்க சேர்ந்தா ஊரையே. சரிம்மா தாயே, சாப்பாடுற. சரி, இது என்ன கீரை சூப்பா? இல்லண்ணே, அப்புறம் என்ன? ரவை கஞ்சி. ரவை கஞ்சியா? ஆமா. இந்த ரவை கஞ்சி தான் 3 மணிக்கு எழுந்து அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து குக் பண்ணீங்க. ஆமா, இந்த ரவை கஞ்சியாடா. சரி, எல்லாம் ஓகே. ரவை கஞ்சி ஏன் கிரீன் கலர்ல இருக்கு? அது ஒண்ணுதானே, ரவை கஞ்சி பார்க்க ஒயிட்டா கண்ணுக்கு ஒரு மாதிரி இருந்ததா, கண்ணு கூசுற மாதிரி இருந்தது. அதான் கலர் ஆட் பண்ணலான்னு ஃபுட் கலர் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்ல பாத்தியா, அதான் 2 பாவக்காய் அரைச்சி ஊத்துனேன். பார்க்கவே நல்லா இருக்கலண்ணே, நீ தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணணும். அதனால தான் நானும் நீங்க எடுத்து வந்தோம். இல்ல நீ? சரி, 2 பேரும் எத்தனை நாளா குக்கிங் கிளாஸ் போறீங்க? நேத்துல இருந்து. ஓ, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு அழகா குக் பண்ணீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. சரி, நீங்க எடுத்து வைங்க, நான் போயிட்டு வரேன். எங்கண்ணா? ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சாப்பிட்டு போய் கால் பண்ணா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் முன்னாடியே போயிட்டு 108க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? அப்படினா சீக்கிரம் போயிட்டு வா. இது மட்டும் நாங்க செஞ்சு வச்சிரல, இன்னும் நிறைய பண்ணி வச்சிருக்கோம். இல்ல நீ? ஆமா, பச்சை மிளகா பாயாசம், பனானா சூப், முள்ளங்கி அல்வா, அவரைக்காய் சட்னி, சுண்டக்காய் ஐஸ்கிரீம். அண்ணி, இன்னொன்னு மறந்துட்டீங்க, பப்பாளி ரசம். ஆமா. ஜீவி, நீ அதுல கரம் மசாலா போட்டியா இல்லையா? ரசத்துல கரம் மசாலாவா? பப்பாளி பழ ரசம்? அடியை, இதுல எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க? நம்மள முடிச்சு விட்டீங்க போ. செஞ்சோற்று கடன் தீர்க்க ஹலோ, உள்ள வரலாமா? வருண், வருண், நிபிதா வாங்க. சீனியர் நிபிதா வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? நிபிதாக்கா, வருணனா வாங்க. சீனியர் 2 பேரும் வெளிய நில்லுங்க, நான் ஆர்த்தி கடிச்சு எடுத்துட்டு வரேன். எங்க ஜாஸ்மின், என்ன பேசுறீங்க? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் மீட்டுக்கு வந்திருக்காங்களே, அதான் ஆர்த்தி கடிச்சு வர வைக்கலான்னு. வருண், அது ஒண்ணு இல்ல, உங்க ஜூனியர் கொஞ்சம் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மார்னிங் ஒரே கலாட்டாவா இருக்க? காலசரமா விவாதம் நடக்குது போலியே. அது ஒண்ணு இல்ல வருண், சும்மா இமையா உன் வாய்ஸ் மட்டும் தெரு முக்கு வரை கேக்குது. நான் கூட இங்கே வந்து உன் கொண்டாடி சண்டை ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். சீனியர் அண்ணா, நீங்க பெங்களூருக்கு போயிருக்கணும் இமையா சொன்னா. நீங்க எப்போ வந்தீங்க? நேத்து நைட்டு தான் வந்தேன். சரி வாங்க வந்து உட்காருங்க. நல்லவனா, நேத்து நைட்டே வந்துட்டீங்க. இல்ல அவ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பா. நிபிதா, என்னமா சொல்ற? நீங்க அவளுக்கு கால். நிபிதா, இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க. உள்ள வரியா போலாம்? இல்ல இமையா, அசோக் அண்ணன் கூட பேசிட்டு வரனே. நீ பேசின வரைக்கும் போதும், உள்ள வா. யோ சீனியரே, ஜோடி போட்டு அழுதே, பைக்ல வந்தீங்க. என்கிட்ட சொல்லிருக்க கூடாது, நான் ஆர்த்தி கடிச்சு வச்சிருப்பல. போங்க சீனியர். சீனியர், இங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிபிதா உங்க கூட பைக்ல வந்துட்டா போல. ஒரே ஜாலி தான் என்ன? ஆமா இமையா, இது எல்லாம் ஒன்னாலதான். என்னடியா? யோ சீனியரே, என்ன சொல்றீங்க? ஆமா, நீ போன் எடுக்காம போய் தானே நிகிதா உன்னை பார்க்க வந்திருக்கான். என் கூட இந்த கிரெடிட் எல்லாம் உன்னையே வந்து சேரும். அப்படியா? எப்படியோ நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்ட? இன்னும் 6 days இருக்கு. 1 day தானே போயிருக்கு. 1 week சொன்னல. இதே மாதிரி வேற என்ன ஐடியா பண்ண? என்ன யோ, வர வர நீ என்ன லவ் ராக்கெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போயா. மார்னிங்கே ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு போல. அதை ஏன் கேக்குறீங்க வருண்?
பச்சை மிளகால பாயசம் பண்ணிருக்காங்களா? எது? ஆமா ஆமா, உங்க ஜூனியர் தான். 1 கிளாஸ் எடுத்துட்டு சொல்லவா? குடிச்சிட்டு தேம்ப போங்க. அத குடிச்சுனா நிக்காம போயிட்டே இருக்குமே. என்ன வரும் திடீர்னு? அது நிபிதா கூட. நிபிதா பேசுறாங்களா? அவ பேசுறதா மழை வருமே. ஹாஸ்பிட்டல் நான் பண்ண வேலையில இருந்து அவன் என் கூட பேசுறதே இல்ல. இன்னைக்கு இமையாவளதான் என்கிட்ட வந்து பேசினான். என் கூட வந்திருக்கா. இமையாவளியா? எப்படி? அப்போ இமையா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல வருண், நீங்க நேற்று தானே வந்தோன்னு சொன்னீங்க. அப்போ சொல்ல மறந்துட்டு இருப்பா. நேத்து மதியம் நிபிதா பார்க்க வர சொல்லியிருந்தேன். இமையா அப்பா மாமா பார்க்க வந்திருக்கா. அப்படியே நிபிதா பாத்துட்டு போலான்னு அவங்க வீட்டுக்கு வந்தா. அப்போ மதியம் அங்க இருந்ததை பார்த்துட்டு இமியா சாரிடி, நான் நேத்துல இருந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். எங்க நீ போன் அட்டெண்ட் பண்றியா? எனக்கு உன் மேல கோவம் தான். இன்னும் கோவம் கொஞ்சம் கூட குறையல. அண்ணி என்னாச்சு? நிபிதாக்கா பாவம், இதுக்கு கோவப்படுறீங்க? அதை இந்த அம்மா கிட்ட கேளு. நிபிதாக்கா என்னாச்சு கேக்குறல, சொல்லு. நேத்து இவளை பார்க்க அவன் குழந்தை வந்திருந்தான். குழந்தனா? ஆமா அவனே தான். என்னாச்சுக்கா? அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இருக்கிற இடம்? எப்படி வந்தாங்க? டேய் என்னடா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப என்னடா வரமாட்டேன்னு சொல்ற? இல்லடா முடியல. அண்ணி முகத்தை நான் எப்படினா என்னடா பேசிட்டு இருக்க? அண்ணி பார்க்கணும் தானே அங்க வந்து 1 வீக் ஆகுது. இன்னும் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? 2 வருஷமா தேடிட்டு இருந்தல, இப்ப இவ்வளவு கிட்ட வந்துட்டு என்னால முடியலன்னா என் மேல தப்பு வச்சுக்கிட்டு அன்னிக்கிட்ட நான் என்னென்ன பேச? இத்தனை நாளா வேற என்னமோ பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா என்னால தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணி முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? அன்னிக்கிட்ட நான் என்னென்ன மன்னிப்பு கேட்பேன்? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. வேண்டாம், நான் போறேன். மதி, வருண், மதி வா. இல்லடா நான் உன்னை பான்னு சொன்னேன். எதுவும் பேசாத. இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? இங்க பாருடா, அது நீ வேணும்னு பண்ணல. இன்னும் சொல்ல போனா அது நடந்ததே உனக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மனசு இவ்வளவு வழியில துடிச்சிருக்கணும் தெரியும்டா. வந்தனைக்கே வரும்னு பார்த்த, ஆனா நீ வீணா சொன்னா எல்லாம் என்னாலதான் அப்படின்னு ஒன்ன நீயே காயப்படுத்திக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் தான் வீணா கிட்ட உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். நீ பேசுறியோ இல்லையோ வந்து நிக்குதா பாரு. வேணாண்டா, என்னால முடியல. வாடாரு சொன்னேன். நிபிதா காகல, உனக்காக நீ வந்துதான் ஆகணும். எதுவும் பேசாம வாயை முடிக்கிட்டு வா. சித்தி, சித்தி, வருண் வர. சித்தி, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? வாங்க தம்பிங்களா, உட்காருங்க. சித்தி, நிபிதா எங்க? ரூம்ல இருக்கா வருண். வர சொல்றீங்களா சித்தி? சரிப்பா, நீ உன் கூட வரீங்களா? உட்கார சொல்லு, நான் குடிக்க எதனா எடுத்துட்டு வரேன். இல்ல சித்தி, எது வேண்டாம். நீங்க நிபியா மட்டும் வர சொல்லுங்க. என்ன பண்ணி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க. தம்பிங்களா நீங்க உட்காருங்க. பரவாயில்ல சித்தி, இருக்கட்டும். நீங்க நிபிதா வர சொல்லுங்க. சரிப்பா. என்ன நீ வந்த நேரத்துல இருந்து நிபிதா வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனையா? அதெல்லாம் எதுல சித்தி, நீங்க வர சொல்லுங்க. நிபிதா, நிபிதா. அம்மா கொஞ்சம் வெளிய வாமா. சரிம்மா வரேன். அம்மா சொல்லுங்க. மதி, தம்பி என்னப்பா பண்ற? எழுந்துரு. எதுக்கு தம்பி இப்படி அழுகுற? எழுந்துரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மதி என்ன பண்றீங்க? எழுந்திருங்க, எழுந்திருங்க மதி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பாட்டி, 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 என்ன நான் கூப்பிட்டு இருக்க? யாரு இவன்? என்ன இது? யாரு இவன்? இங்க எதுக்கு இப்படி மண்டி போட்டு அழுவுறா? நிபி அழுவுறா? நிபி எதுக்கு அழுவுறா? இவன் எதுக்கு அழுவுறா? சீனியர் ரித்திகன் அங்க இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே இல்ல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அருகதை கூட எனக்கு இல்ல. என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு உங்ககிட்ட. அண்ணியா? அப்போ சீனியர் யார் இவன்? நிபிதா கொழுந்தன். என்ன இவன் தானே அது? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குறான். டேய் என்னடா டிராமா பண்றியோ?
உனக்கு வெக்கமா இல்ல? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. ஒரு பொண்ணு வாழ்க்கை அண்ணனும் தம்பி சேர்ந்து நாசம் பண்ணிட்டு இப்ப என்ன இங்க வந்து நடிப்பு நடிக்கிறியோ? ஓ, இது வரைக்கும் பண்ணது போதாது, மறுபடியும் வந்திருக்க என்ன? இமையா, என்னன்னு தெரியாம பேசாத. என்ன சீனியர் தெரியணும்? நீங்க வாயை மூடுங்க. எல்லாம் இவனாலதான், எல்லா பிரச்சனையும் இவனாலதான். இவன் பண்ண தப்புக்கு எந்த தப்பும் பண்ணாத நிபிதா தண்டனை அனுபவிச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனால சும்மா விடக்கூடாது. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. நிபிதா எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு அழுதுருப்பா. அந்த அழுகா உங்களை சும்மா விடாதடா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. இமையா, போது நிறுத்து. என்ன சீனியர் நீங்க? ஜுமுனா தான் நிபிதா கொஞ்ச நேரமா அவன் பல்ல உடைக்காம என்ன வந்து அமைதியா இருங்கன்னு சொல்றீங்க? இமையா, இது பேசாத. நீ சும்மா இரு நிபி. இவனுங்க சும்மா விடக்கூடாது. பொண்ணுங்கன்னா வாயை மூடிட்டு எது நடந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நிபிதா கொள்ளனா கேட்க ஆளா என்னன்னா குடும்பமா சேர்ந்து நிபிதாவை கொடுமை பண்ணிருக்கீங்க. பண்ணதா பண்ணிட்டு அது எப்படிடா மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாகிடும்? சொல்லுடா, மன்னிப்பு கேட்டா எல்லாம் மாறிடுமா மறைஞ்சிடுமா? அந்த 3 மாசம் நிபிதா நரக வேதனை அனுபவிச்சிருக்கா. அதெல்லாம் மறைஞ்சிடுமா? சொல்லுடா, மறைஞ்சிடுமா? இமையா, நடந்தது எதுவும் அவனுக்கு தெரியாது. அது எப்படி? இவனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுமா? அது இவனுக்கே தெரியாதா? என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இமையா, நீ என்ன நினைச்சாலும் அதான் உண்மை. ஓ சரி, சார் தான் நல்லவராவே இருக்கட்டும், ரொம்ப நல்லவராவே இருக்கட்டும். சரி, இந்த நல்லவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணா? புரியலையா? நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. உன் அண்ணன் மேல தப்புன்னு தெரிஞ்சு உன் அண்ணன் என்ன பண்ண? என்ன பண்ண? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அவன் உன் ரத்தம், உன் உடன் பிறப்பு, உன் அண்ணன். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது பெருசா தெரியாது. ஏன்னா அவன் உன் அண்ணன் இல்ல. ஆனா நிபி பண்ணாத தப்புக்கு பழி போட்டு அவ கேரக்டர் பத்தி தப்பு தப்பு பேசி என்னென்ன கொடுமை பண்ணிருக்கா உன் அண்ணன். மனுஷன் அவன் மிருகம், காட்டு மிருகம். மிருகத்தோட மோசமா நடந்திருக்கான். அவனை நாங்க சும்மாவே விட மாட்டோம். ஏன் உயிரோட இருக்கணும், நினைச்சு நினைச்சு சாகணும். இந்த டிராமா நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு. இந்த நடிப்புல அங்க வேண்டாம். இப்பதான் நிபி கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சா. நீ வந்து பழசு எல்லாத்தையும் நாம கட்டிட்டு இருக்க. ஒரு சாரி சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் மட்டும் நினைக்காத. இன்னொன்னு சொல்லவா, இப்படி நடந்தது நல்லதான். இல்லனா உன் அண்ணன் மாதிரி ஒரு அரக்கம் கூட இவ வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போயிருக்கும். இனி இந்த பக்கமே வராத. இவ்வளவு நிம்மதியா இருக்க விடுங்க. இது வரைக்கும் அவ பட்ட வலி வேதனை எல்லாமே போதும். நீ மன்னிப்பு கேட்கறன்னு வந்து வந்து எல்லாத்தையும் நினைவுபடுத்தாத. நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு நிபிதா இருக்க பக்கமே வராத. போதையமையா, போதும், வாய மூடு, எதுவும் பேசாத. நிபி வேண்டாம், நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. மதி, நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருங்க. இப்படி இருந்து என்ன சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எழுந்திருங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், எழுந்திருங்க மதி. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீ என்ன மன்னிச்சிடுங்க, அவங்கள பேச விடுங்க, பேசட்டும். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, எல்லா தப்பு என்னாலதான். உங்க மேல எந்த தப்பு இல்ல, நீங்க எழுந்திருங்க. இல்ல, நீ என் மேலதான், என்னாலதான், நான் பண்ண தப்பானதான் இதெல்லாம். உங்களால இல்ல, இதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, ஃபர்ஸ்ட் எழுந்திருங்க. சாரி அண்ணி. மதி, நீங்க எழுந்திருங்க. இப்படி எல்லாம் பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ப்ளீஸ் மதி, என்ன சங்கடப்படுத்தாதீங்க, எழுந்திருங்க. அண்ணி, வேண்டாம் மதி, நீங்க எனக்கு எதுவும் சொல்லணும் இல்ல. நாங்க உங்க எல்லாரும் கூடயும் 1 month இருந்திருக்கேன். உங்க எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும். நீங்க எது சொல்லியோ எனக்கு புரிய வைக்கணும்னு இல்ல. அன்னைக்கு அந்த டைம்ல நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. இதை விடுங்க. இதை நினைச்சு என்னால தானே குற்ற உணர்வுல இருக்க வேண்டாம். என்ன சொல்ல போனா அன்னைக்கு நடந்தது எதுவுமே உங்களுக்கு நினைவு
பேசுங்க அண்ணி. போதும் மதி, அழாதீங்க, விடுங்க. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அங்க இருக்கேன்னு? நீங்க எப்படி இருக்கீங்க? மதி, அழாதீங்க. நான் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன அதானே எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வேண்டாம். என்னை பொறுத்தவரை இது நல்லதுக்கு தான். நீங்க ஃப்ரீயா விடுங்க மதி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அக்கா, சூப்பர்க்கா, நீங்க வேற லெவல். உங்களுக்கு நல்ல மனசுக்கா. ஜீவி, நீயுமா? பைத்தியக்காரி, அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சூப்பரா சொல்லிட்டு இருக்க? இல்ல நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நிபிதாக்கா, உண்மையிலுமே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கக்கா. உங்களை மாதிரி ஒருத்தவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். என்ன யோசிக்க? இவ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கிரிக்கி, இவ அனுபவிச்ச வழியெல்லாம் மறந்துட்டு அவனை ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளவு காண்டாயிட்டு. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை கட்டி வச்சு உதச்சிருக்கணும். அவ்வளவு கோவம் வந்துட்டு. புரியுது இமையா, நீ என் மேல வச்சிருக்க பாசத்துல தானே இவ்வளவு கோவப்பட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா நீ எனக்காக பேசும்போது? நீ வாய மூடு, எதுவும் பேசாத. நீ எவ்வளவு வேணா திட்டடி, ஆனா பேசாம இருக்காது என்ன? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சிட இல்ல. இந்த சீரியல் எதுக்கு அமைதியா இருந்தாலும் தெரியல. அவருக்கு இருக்கு. நேற்று நல்லா திட்டி விட்டுட்டு தான் வந்தேன். சரி, நீ விடுங்க. அதனால பேசி விட்டுட்டீங்களே. எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. அவ்வளவு கோவம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியிடுமா? சரியா, நீ விடுங்க. நீங்க கோவப்படுறது சரிதான். அப்போ நைட்டு இன்னும் இதை தான் சொல்லிட்டு இருந்தானா? இமையா நல்லா கோஆபரேட் வந்துட்டா. நேத்துல இருந்து நிபிதா கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இமையா போனே அட்டன் பண்ணல. அதான் போயிட்டு நேர்லயே பாத்துட்டு வரலான்னு என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு கூட்டிட்டு வந்தேன். இமையா என்னை விட்டு வைக்கல, என்னையும் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சீனியர்னு. நீங்க தான் வர சொன்னீங்களா? இன்னும் எல்லாரும் சேர்ந்து டிராவா பண்றீங்களா? அப்படி இப்படின்னு நல்லா பிடிச்சி பேசி விட்டுட்டா. இமையா கோப்படுறது சரிதானான்ட்டு நான் எதுவுமே பேசல. அப்போ நிபிதா, நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. எனக்கு மதி மேல அதான் கோபம். எதுவும் பண்ணாம வழி சுமப்பது இவ்வளோ பெரிய வழி. தவறு வரும் முன்னே தெய்வம் தான் தடுக்க நினைக்காதா? இதயம் போற்றுவிட்டா